students, today we will see what is contract. According to Indian Contract Act 1872, okay, contract means it is an agreement. Okay, the contract is coming from the stage of agreement. An agreement which create legal obligation is only considered to be a contract. Okay, only legal obligations are considered to be a contract, not illegal obligations are contract. Okay, so according to Indian Contract Act, only legal obligations are considered, and an agreement which can be enforced in a court of law. Okay, only legal obligations are enforced in a court of law, so it is called a contract. All illegal agreements, all illegal obligations are not a agreement. Okay, next let's we see the definition of contract. Okay, so according to the Indian Contract Act 1872, likewise the definition of contract is all the agreement enforceable by law only considered to be a contract. Okay, only legal agreements are accepted by the court of law, so it is called the contract. There are two elements of contract. First one is agreement, and the agreement should be accepted by the court of law, that is called enforceable by law. The court only accepted the agreement which is should be a legally one. Okay, illegal agreement or illegal obligations are not enforceable by law. Enforceable by law means a business accepted by court. Okay, business dealings accepted by court is called enforceable by law. So the court only accepted the legal dealings of the business. அதாவது எதை நம்ம வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பி இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேர் போடுற அக்ரிமெண்ட் வந்து லீகலாக இருக்கணும். இல்லீகல் பிஸ்னஸ்க்காக அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா என்ஃபோர்ஸபிள் பை லா. அந்த டீலிங்கை கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும். எப்போ கோர்ட் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் டீலிங் லீகலாக இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதுதான் அக்ரிமெண்ட், அண்ட் த அக்ரிமெண்ட் enforceable by law. Okay, let's we see what do you mean by agreement. Here agreement means a promise. Okay, it means when a person makes a offer to another person and that another person signifies his assent or accept the offer. Okay, அதாவது எதை வந்து நம்ம அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க, ஏபி இருக்காங்க அப்படின்னா ஏ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, பிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதை பி வந்து ஓகே நீங்கள் சொன்ன ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 பேரோட சம்மதத்தோட அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து அக்ரிமெண்ட்டாக மாறும், அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். ஸோ ஆஃபர் ஏ ஆஃபர் பண்ணுவாங்க, பி அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, சம்மதிக்கிறாங்க, அந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் அது அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மாறும். ஸோ அக்ரிமெண்ட் மீன்ஸ் ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ். ஓகே, ரெண்டும் கன்சிடர் ஆகணும். அங்கே ஏ ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா பி அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது அக்ரிமெண்ட் ஸ்டேஜுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன், promise. Here when a proposal or offer is accepted by the acceptor, okay, is called the promise. அதாவது என்னன்னா, இப்போது ஒரு ஆஃபரரோ இல்லை ப்ரப்போசல், அதாவது ரெண்டுமே ஒன்று தான், ஆஃபர் ப்ரப்போசல் எல்லாமே ஒன்று தான். இப்போ ஏ ஒரு ப்ரப்போசலை கொடுக்குறாங்க பிக்கு, இந்த காரை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்க அப்படின்னா பி வந்து ஓகே நான் இதை வாங்கிக்கிறேன். இப்போ ஏ 50,000க்கு காரை கொடுக்குறாங்கன்னா பி வந்து ஓகே இதை 50,000க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ தான் அது ப்ராமிஸாக வந்து மாறுது. ஸோ அந்த ப்ராமிஸை ஏ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ ஃபைனலி த கான்ட்ராக்ட் மீன்ஸ் accepted proposal
Okay, accepted proposal is called agreement and it should be enforceable by law. Contract should be enforceable by law. Enforceable by law means only business dealings of legal thing. Okay, legal business dealings are only accepted by the court. ஸோ என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னா கோர்ட்டில் அந்த லாவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு கண்ட்ரோல்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த டீலிங்ஸை கோர்ட் அக்செப்ட் பண்ணும். ஆப்ளிகேஷன் ஹியர் obligation is created by means of legal duty. Okay, when the promise is made by the offerer or promiser, then the obligation is created to the promiser. Okay, I mean obligation means when a promiser promise something, he should complete the promise. Okay, otherwise the acceptor can make shoe on promiser. அதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராமிஸை நிறைவேற்றலை, கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒரு அக்செப்டார் ப்ராமிசர் மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாம். இவங்க இந்த ப்ராமிஸ் பண்ணிவிட்டு எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நமக்கு ரைட்ஸ் இருக்குது கேஸ் போடுறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக க்ரியேட் ஆகும் ப்ராமிஸ் பண்ணுனா. நெக்ஸ்ட் ஒன், கன்சென்சஸ் ஆட் ஐடம். ஆட் ஐடம் மீன்ஸ் மீட்டிங் ஆஃப் தி மைண்ட் or identity of mind. Okay, it means two or more persons are said to accept with each other when they agree upon the same thing in the same sense. அதாவது கன்சென்சஸ் ஆட் ஐடம் அப்படின்னா என்னென்னா, ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஏ எந்த மீனில் என்ன மீனிங்கில் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்களோ அந்த மீனிங்கை அதே மீனிங்கோட கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுதான் கன்சென்சஸ் ஆட் ஐடம். அதாவது அந்த பிஸ்னஸ் டீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்டோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படிங்கிறத ரெண்டு பேரும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏ ஒன்று சொல்லிவிட்டு பி அதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக இன்வேலிட் ஆகிடும். ஸோ கன்சென்சஸ் ஆட் ஐடம் மீன்ஸ் ஐடென்டிட்டி ஆஃப் மைண்ட், ரெண்டு பேரும் ஒத்து போகணும். அப்படின்னா என்னென்னா, a contract should be understood by the A and B. Okay, offerer and offeree in a same thing in the same sense. Okay, okay, this is the difference between contract and agreement. Okay, first agreement, then second is contract. Okay, when the agreement created, then only we can create the contract. Okay, first contract. A contract is an agreement that is enforceable by law. அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு அக்ரிமெண்ட் லீகலாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்ரிமெண்ட் அப்படின்னு என்னென்னா, a promise or a number of promise that are not contradicting and are accepted by the parties involved in an agreement. ஸோ அக்ரிமெண்ட் அப்படின்னு என்னென்னா, எப்போ வந்து ஒரு ப்ராமிஸ், ஓகேவா, அந்த ப்ராமிஸ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறாங்களோ, ஏ கொடுக்குற ப்ராமிஸை பி அக்செப்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது அக்ரிமெண்ட்டாக மாறும். ஸோ அப்போ ஆர்டர் என்னென்னா ப்ராமிஸ் அக்ரிமெண்ட்டாக மாறுது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் லீகலாக இருந்தால் கான்ட்ராக்டாக மாறும். இது செகண்ட் பாயிண்ட், ஏ கான்ட்ராக்ட் இஸ் ஒன்லி லீகலி என்ஃபோர்ஸபிள். ஸோ எப்போ ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோன்னா, எப்போ வந்து அது லீகலாக இருக்கோ அப்போ மட்டும்தான் இட் ஷுட் பி அக்செப்டட் பை தி கோர்ட் ஆஃப் லா. ஓகே, see the second point of agreement. An agreement must be socially accepted. It may not be enforceable by law. ஓகேவா? ஸோ இங்கே என்னென்னா, லீகலாகவும் இருக்கலாம் இல்லீகலாகவும் இருக்கலாம். ஆனால் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லீகல் பிஸ்னஸ்க்காக கூட அவங்க ஏவும் பியும் அக்ரிமெண்ட் மேக் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஸ்டேஜில். புரியுதா? ஸோ அது எப்போ வந்து இன்வேலிடாக ஆகும்னா, அக்ரிமெண்ட்லேருந்து கான்ட்ராக்டுக்கு வரும்போது அது இல்லீகல் ஆகிடும். ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிமெண்ட் போடுறப்போ லீகலாகவும் இருக்கலாம் இல்லீகல் பிஸ்னஸ்க்காகவும் அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம். பட் அது கான்ட்ராக்ட் அப்படிங்கிற தேர்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒன்லி லீகல் பிஸ்னஸ் ஒன்லி அக்செப்டட். ஓகே, இல்லீகல் பிஸ்னஸ் அங்கேயே என்ன ஆகிடும், வாய்ட் ஆகிடும். VOID. ஓகே, வாய்ட் மீன்ஸ் இன்வேலிட். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போக முடியாது.
One third point, a contract has to create some legal obligation. கண்டிப்பாக நான் சொன்னது தான் முன்னாடியே. இப்போது ஏ வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து பி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு ஆப்ளிகேஷன் வந்துடும், பொறுப்பு வந்துடும் அப்படின்னா ஏக்கு அந்த ஆப்ளிகேஷன் இருக்குது. ஏ என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை நிறைவேற்றுற ஆப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்டில் அக்ரிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் அக்ரிமெண்ட் டஸ் நாட் கிரியேட் எனி லீகல் ஆப்ளிகேஷன். ஏன் டஸ் நாட் கிரியேட் எனி லீகல் ஆப்ளிகேஷன்னா அது அக்ரிமெண்ட் ஸ்டேஜ் தான். அது அக்ரிமெண்ட் ஸ்டேஜாக இருக்கிறதுனால ஸோ அக்ரிமெண்ட் வந்து லீகலாகவும் பண்ணியிருக்கலாம், இல்லீகல் பிஸ்னஸ்க்காகவும் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ளிகேஷன் க்ரியேட் ஆகாது. எப்போது ஆஃபரர் கொடுத்த அந்த ப்ராமிஸை ஆஃபரி அக்செப்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ஆப்ளிகேஷன் க்ரியேட் ஆகும் ப்ராமிஸருக்கு. See the last point of contract. ஆல் கான்ட்ராக்ட் ஆர் ஆல்சோ அக்ரிமெண்ட். ஆமாம், ஏன் அப்படின்னா அதோட ஆர்டரே பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் அப்படின்னு தான் வருது. ஸோ அப்போ அக்ரிமெண்ட்டை தாண்டி வர ஸ்டேஜ் தான் கான்ட்ராக்ட். அப்போது எல்லா அக்ரிமெண்ட்டுமே கண்டிப்பாக கான்ட்ராக்டாக இருக்கும். ஏன்னா லீகல் அக்ரிமெண்ட் எல்லாமே கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் பாருங்கள். An agreement may or may not be a contract. ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு அக்ரிமெண்ட் லீகலி இருக்கோ, லீகல் பிஸ்னஸ் டீலிங்காக இருந்தால் மட்டும்தான் அது அடுத்த லெவலான கான்ட்ராக்டுக்கு வரும். இதே அது இல்லீகல் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வராது. So these are the difference between contract and agreement. Okay students, I hope you all will understand my view. If any doubts you can ask me. Thank you.